to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தொழில்நுட்பம் சார்ந்த விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் கூறும் தகவல்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் தேர்தலை தாங்கள் கட்டுப்படுத்திட முடியாது என்றும் கூறியுள்ளது. விவிபேட் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். மக்களவைத் தேர்தலில் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் வாக்குகளையும் விவிபேட் கருவிகளில் பதிவாகும் ஒப்புகைச் சீட்டுகளுடன் ஒப்பிட்டு 100% சரிபார்க்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகள் தொடர்பாக 5 முக்கிய கேள்விகளை தேர்தல் ஆணையத்துக்கு நீதிபதிகள் முன்வைத்தனர். பிற்பகல் 2 மணி அளவில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் எழுப்பியிருந்த கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. அப்போது மின்னணு வாக்கு இயந்திரத்தில் உள்ள புரோகிராமை மாற்ற இயலாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், மைக்ரோ சிப்கள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடியவை என தேர்தல் ஆணையம் கூறுகிறது. ஆனால் இதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் அதை மீண்டும் பயன்படுத்த முடியும் என ஆர்டிஐ மூலம் கேட்டபோது பதிலளித்திருந்தது முரணான விஷயமாக இருப்பதாக வாதிட்டார். மேலும் மைக்ரோ சிப்கள் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவைதான் என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறுவதை முழுமையாக ஏற்க முடியாது எனவும் மனுதாரர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு நீதிபதிகள் தொழில்நுட்பம் சார்ந்த விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் கூறும் தகவல்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என கருத்து தெரிவித்தனர். தேர்தல்களில் முறைகேடு நடந்ததாக இதுவரை எந்த ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள், நீதிமன்றம் என்ற அமைப்பு மற்றொரு அமைப்பான தேர்தல் ஆணையத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என வினவினர். மேலும் குளறுபடிகளில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவர்களை தண்டிப்பதற்கான போதுமான சட்ட விதிமுறைகளும் அமலில் இருக்கின்றன என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். வழக்கை மெரிட்டில் விசாரிக்கவில்லை, சில விளக்கங்களை பெறவே விசாரித்தோம் என தெரிவித்த நீதிபதிகள் அனைத்து கேள்விகளுக்குமான பதில்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன என கூறி தீர்ப்பு பின்னர் வழங்கப்படும் என அறிவித்தனர். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.